ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எப்படி எண்ணுகிறானோ அதன்படி தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வரான், நல்லா சிரிச்சு சாப்பிட்டு போடான்னு சொல்றான். ஆனா மனசுக்குள்ள இவனுக்கு போய் சாப்பாடு போடணுமான்னு நினைச்சான்னா அவன் எப்படி கெட்டதை நினைக்கிறானோ அப்படிதான் கெட்டவனா இருப்பான். As a man thinks, so is he அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் எப்படி என்றானோ அதன்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். எண்ணத்தை மோசமா வச்சுக்கிட்டு நீ என்னதான் பாடுபட்டாலும் வாழ்க்கை சிறப்பா இருக்க முடியாது அப்படிங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாலமன் ராஜா எழுதி வச்சிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சிந்தனை யோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றாரு, an idea is more powerful than an army. மிகப்பெரிய இந்திய ஆர்மி இருக்கு, அதை விட மிக வல்லமை உள்ளது நமக்குள்ள தோன்றுகிற நல்ல யோசனை, ஐடியா. An idea is more powerful than an army. அன்பான சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் என்பதே நம்முடைய ஐடியாவில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், ரிட்டர்னிங் டு அவர் மைண்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசுல அந்த ஏற்படுகிற மாபெரும் மாற்றம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு கடவுள்கிட்ட ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன தோணுச்சு? கடலை உண்டாக்கும், மலைகளை உண்டாக்கும், குன்றுகளை உண்டாக்கும், நிலா சூரியனை உண்டாக்கும்னு ஒரு ஐடியா தான். அது என்னமா மாறி அது ஒரு கான்செப்டா மாறி ப்ராடக்டை கொண்டு வந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாம் ஏவாள் நின்றுகிட்டே உட்காந்தாங்க, தரையில உட்காந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க? மரத்தை அறுத்து சேர் டேபிள் செஞ்சாங்க. கடவுள் மரத்தை தான் கொடுத்தாரு, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஐடியா அது ஒரு எண்ணமாய் மாறி, உட்காரணும் அப்படிங்கிற கருத்தாய் மாறி, அது ஒரு கான்செப்டா மாறி, அது ஒரு நல்ல ஒரு ட்ரீமை ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்துச்சு. டிசைன் எக்ஸிகியூஷனா மாறி நல்ல ப்ராடக்டா மாறு. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய மீட்சி. அவனுடைய ஐடியா எப்படி இருக்கு, அவனுடைய செல்ஃப் கான்செப்ட் எப்படி இருக்கு, அவன்கிட்ட என்ன பிரின்சிபல் வச்சிருக்கிறான், அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய சிந்தனை என்ன. சும்மா ஏதோ படிக்கிறோம், ஏதோ வேலை செய்யறோம், நான் ஏதாவது ஒரு ஆளா ஆகணுங்க அப்படின்னு நினைக்கிறானா, அல்லது அவனுடைய செல்ஃப் கான்செப்ட் எப்படி இருக்கு, கருத்துரு அவனுக்கு உள்ளத்துல எப்படி ஒரு ஐடியா இருக்கு, அதை வச்சுதான் அவன் பெரியாளா வரான் அல்லது பெரியாள வரமாட்டாங்கிறத தீர்மானம் பண்றாங்க.